நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இல்ல நான் போக மாட்டேன். நீங்க பழைய மாதிரி என்கிட்ட பேசுவேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் இங்க இருந்து போவேன். இங்க பாருமா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. இவன் எப்படிமா உன்னை லவ் எல்லாம் பண்ணுவான்? டேய், உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த நீ சொல்லியா? இல்ல நான் சொல்லணும் தான். கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லுங்க, உங்களதான் கேக்குறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இங்க பாருமா, இவனுக்கு கல்யாணம் ஆகி 7-8 மாசம் ஆச்சு. இந்த வீட்டுல இவனோட ஒய்ஃப் இருக்காமா. நீ என்னமா இது கூட தெரியாம இவகிட்ட லவ் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க? நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இல்ல. ஐயோ, அழாதம்மா. அண்ணே என்னண்ணே, நான் தான் பேசிக்கிறேன்னு சொன்னல. பேசுன நீ அழாதம்மா. முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அது ஏன் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல? சொல்ற அளவுக்கு நமக்குள்ள என்ன இருந்துச்சு காயத்ரி? நம்ம சும்மா ஃப்ரெண்ட்லி தானே பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ நானு மா, அவன் கல்யாணம் ஆனவம்மா. அவன்கிட்ட போய் இப்படி கேட்டா அவன் என்னம்மா சொல்லுவான்? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. எப்பவுமே சிரிச்சு சிரிச்சு பேசுவாரு. அது காயமா காயமான்னு செல்லமா கூப்பிடுவாரு. லவ் இல்லாம ஏன் இப்படி எல்லாம் கூப்பிடணும்? ஐயோ காயத்ரி, அது வேற இது வேற. நான் கால் பண்ண முதல்ல நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப 2 நாளா ஏன் அவாய்ட் பண்ணணும்? அது நீங்க இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வர சொல்றீங்க. நான் என்னங்க பண்றது? இங்க பாருமா, அவன் உன்கிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தா அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அண்ணே